9/3/2026 விஷுவ வஷு வருடம் மாஷி மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி சஷ்டி. இரவு 11:58 பின்பு சப்தமி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் விஷாகம். மாலை 4:44 பின்பு அனுஷம். பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் காலை 7:30 9 வரை, யம கண்டம் காலை 10:30 12 வரை, குளிகை காலம் மதியம் 1:30 3 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரேவதி, அசுபதி. தேய்பிறை சஷ்டி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 9, விதி எண் 4. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 9ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 4ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் நன்மையான காலங்கள் உண்மையாக அமையும். பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு கனத்த இதயத்தில் நினைத்தது நிறைவேறும். கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கிறதுனால சந்தோஷமான சூழல் அல்லது சாதகமான சந்தர்ப்பங்கள் அல்லது மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விறுவிறுப்பான மனித வாழ்க்கையில் கள்ளகலப்பு தருவது காதல் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சார்ந்தவங்க அனந்த லட்சுமி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CX. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு இறை அருளால் இன்னல்கள் விலகும். கட்டம் கட்டி பார்த்தவங்க முன்னாடி பட்டம் பதவி கிடைக்கக்கூடிய பகட்டான நாள். வகுக்கப்படாத மனித வாழ்க்கையில் பிரிக்க முடியாத உறவு காதல் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷப ராசியை சார்ந்தவங்க தந்தி மாரியம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் வாடா மல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BY. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு விருப்பப்பட்ட திருப்பங்கள் கிடைக்கும். விற்க வேண்டிய சொத்துக்களை கூட தக்க வைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். பேக்கரி சம்பந்தப்பட்ட டீ காபி சம்பந்தப்பட்ட வியாபார துறையில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நினைத்தது நடந்தால் நன்மை தெரியும், நினைக்காதது நடந்தால் உண்மை புரியும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சார்ந்தவங்க கூத்தனூர் சரஸ்வதி தேவியை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NA. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு தடைகளுக்கு விடை கிடைக்கக்கூடிய நாள். அதாவது ஆணவத்தை தவிர்த்து அறிவை வெளிப்படுத்தி அற்புதமான ஆதாயங்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நிலவு என்றால் தேயும், உறவு என்றால் பிரியும் என்ற உண்மையை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசியை சேர்ந்தவங்க ஆபத் சகாயேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MZ. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு அயல் நாட்டு பயணம் ஆதாயம் தரும். பஞ்சமாதிபதியுடைய அனுகிரகத்தால் பண வரவு பெருகும். மளிகை கடை சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு மனம் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நடந்ததை சொல்வது ஜோதிடம், நடக்கப் போவதை தீர்மானிப்பது மனோதிடம் என்பதை மனதில் வைப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க அதியோக ஆஞ்சநேயர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NY.
கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு அடுக்கடுக்கான ஆசைகள் அடுத்தடுத்து நிறைவேறும். பண தனம் பக்குவமாக சேரக்கூடிய சூழல் உருவாகும். பசு நெய் அல்லது வெண்ணெய் சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நீதி தோற்றதுமில்லை, அநீதி நிலைத்ததும் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க ஆதிகேசவ பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QX. ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் கே. ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம். யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு இருள் விலகி இறை அருள் கிடைக்கும். சினம் என்ற ஒரு கோபத்தை அடக்கி பணம் என்ற லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய பக்குவமான சிந்தனைகள் வெளிப்படும். கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபம் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வீரம் உள்ள மனிதன் சோரம் போவதில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க அலங்கார லட்சுமி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு அருள் மலையும் பொருள் வரவும் அதிகரிக்கும். ராசி அதிபதி செவ்வாய் பகவான், அதாவது சுகஸ்தானத்தில், அதுவும் சூரிய பகவானோடு புதன் பகவானோடு ராகு பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால ஏக காலத்தில் யதார்த்தமான பண வரவுகள் கிடைக்கக்கூடிய சோக காலங்கள் நீங்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மதம் சார்ந்த விஷயங்களை விட மனித மனம் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சார்ந்தவங்க சிக்கல் நவநீதேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QV. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சோகங்கள் தீர்ந்து லாபங்கள் பெருகும். பெருமையான நிகழ்வுகளை அருமையாக சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகும். உறவு வகையில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கவிதையால் சொல்ல முடியாததை காலத்தால் வெல்ல முடியும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராசியை சேர்ந்தவங்க நாகாத்தம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SL. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு தீமைகள் விலகி திருப்திகள் பெருகும். உங்களுடைய நுண்ணறிவை பயன்படுத்தி மென்மேலும் உயரக்கூடிய உன்னதமான சூழல் உருவாகும். அட்டை பெட்டி அல்லது கார்ட்டூன் பாக்ஸ் சம்பந்தப்பட்ட தயாரிப்பு விற்பனையில் உள்ளவர்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த காசு பணம் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிசயங்களும் ஆபாசங்களும் கலந்ததுதான் ஆண் பெண் உறவு என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க வாயு பகவான் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WQ.
ஜென்ம ராசிக்கு 2ஆம் இடத்துல பாக்கியஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால கிள்ளி கிடைக்கும் யோகத்தால் துள்ளி குதிக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒரு மனிதனை வணங்க வைப்பது அன்பு, வாழ வைப்பது பண்பு என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சார்ந்தவங்க காத்தவராயர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XN. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு மாற்று யோசனைகள் ஏற்றம் தரும். கடந்த காலங்களில் பொறுமையை நேசித்த பெண்களுக்கு பெருமை சேரக்கூடிய அருமையான சூழல்கள் ஆரம்பமாகும். புத்திர ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வம்பு தும்புகளை வெல்லக்கூடிய வலிமையான ஆயுதம் அன்பு என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க சட்டை நாதர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZL. தம்பி போதும் தம்பி. ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.